பிள்ளையே, தினமும் இந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து சொல். நிச்சயம் அதிசயத்தை பார்ப்பாய். பிள்ளையே, இன்று மீண்டும் வந்துவிட்டாயா? நான் காத்திருந்தேன். இது நமக்கான நேரம். உன் இதயத்தை திறந்து வை. உன் கண்ணீரை மறைக்காதே. இன்று வேறு எதையும் நினைக்காதே. நாம் சேர்ந்து ஜெபிப்போம். அப்பா, உம்மிடம் வருகிறேன். இன்றும் எனக்கு உயிரோடும் நம்பிக்கையோடும் இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. கஷ்டங்களும் பாரங்களும் என்னை ரொம்பவே சோதிக்கும் போதும் என்னை ஒருபோதும் கைவிடாம தாங்கி பிடிக்கும் உமது அன்பை எண்ணி நன்றி சொல்கிறேன். அப்பா, நான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா தவறுகளையும் மன்னித்து விடுங்கள். என் தவறுகளை எல்லாம் மன்னித்து புதிதாய் வாழ உதவுங்கள். என் மனதில் உமக்கு பிடிக்காத எதுவிருந்தாலும் அதை மாற்றிவிடுங்கள். யாரையாவது மன்னிக்க முடியாம கசப்போடு இருந்தால் அந்த காயங்களை என்னை விட்டு எடுத்து போடுங்கள். உம்மீது சந்தேகப்படாம இருக்க எனக்கு உதவுங்கள். அப்பா, உமக்கு பிடித்தபடி என்னை மாற்றுங்கள். அப்பா, வலிமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து பல நாட்களாக என் கண்ணீரை நானே அடக்கிக் கொண்டேன். ஆனால் இன்று எதையும் மறைத்து கொண்டு உம்மிடம் வர விரும்பவில்லை. நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே உம்மிடம் வருகிறேன். என்னை மாற்றிக்கொண்டு உம்மிடம் வரவில்லை. உம்மிடம் வந்தல்லை, நான் வந்தால்தான் நான் மாற முடியும். அதனால்தான் இன்று உடைந்த இதயத்தோடும் களைத்த மனதோடும் உம்மிடம் நிற்கிறேன். என்னை வெறுமையாக திருப்பி அனுப்பாதீர்கள். இதோ, என்னால் இனியும் சுமக்க முடியாத எல்லா பயங்களையும் உமது பாதப்படியில் வைக்கிறேன். பல இரவுகள் தூக்கமில்லாம தவித்த என் இதயத்தை உம்மிடம் திறந்து வைக்கிறேன். என்னை விட என் கண்ணீரின் மொழியை நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர். என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாததை கூட என் இதயத்தின் அமைதியிலிருந்து நீர் கேட்கிறீர். இந்த உலகம் என்னை புரிந்து கொள்ளாம போகலாம். சில நேரங்களில் என் வேதனையை யாரிடமும் சொல்ல முடியாம இருக்கலாம். ஆனால் என் இதயம் அமைதியாக அழும் சத்தத்தை கூட நீர் கேட்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. அப்பா, என்னால் இனி தனியாக இந்த பாரத்தை சுமக்க முடியவில்லை. அதனால்தான் இன்று உம்மிடம் வந்திருக்கிறேன். என் இதயத்தை இலகுவாக்குங்கள். உமது சமாதானத்தால் என்னை நிரப்புங்கள். அப்பா, என் மனதை வாட்டும் கவலைகளையும் தேவையற்ற பயங்களையும் உம்மிடம் தருகிறேன். இரவுகளில் தூக்கமில்லாம தவித்த என் கண்கள் உமது அமைதியை தேடுகின்றன. மனதிற்குள் எழும் பலவிதமான பாரங்களையும் குழப்பங்களையும் உமது சமாதானத்தினால் மாற்றி என் உள்ளத்தை ஆற்றுப்படுத்துங்கள். என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் எல்லா கலக்கங்களையும் அமைதிப்படுத்துங்கள். உம்முடைய சமாதானம் என் இதயத்தை முழுவதும் நிரப்பட்டும். நாளை என்ன நடக்குமோ என்ற பயத்தை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். பல நாட்களாக என் இதயத்தில் சுமையாக இருக்கும் கேள்விகளை உம்மிடம் வைக்கிறேன். பதில் தெரியாம நான் காத்திருந்த ஒவ்வொரு நாளையும் நீர் பார்த்திருக்கிறீர். எனக்கு புரியாத நேரங்களிலும் உம்மை நம்பி காத்திருக்க உதவுங்கள். ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த தாமதம் என்று நான் தவிக்கும் வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறீர். என் ஏமாற்றங்களையும் மனிதர்களால் கைவிடப்பட்ட தருணங்களையும் என் கண்களில் வழியும் மறைவான கண்ணீர்களையும் நீர் பார்க்கிறீர். என் பலவீனங்களோடு உம்மிடம் வந்திருக்கிறேன். என் எதிர்காலத்தை முழுவதும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். அப்பா, பல சமயங்களில் மூடிய கதவுகளையும் தாமதங்களையும் கண்டு நான் சோர்ந்து போகிறேன். ஆனாலும் உமது திட்டம் எப்போதுமே சிறந்தது என்பதை நம்புகிறேன். என் வழிமுறைகள் அல்ல, உமது நேரமே சரியானது என்பதை என் மனம் ஏற்றுக்கொள்ள எனக்கு பலம் தாருங்கள். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிடச் சிறந்த வழியை நீர் திறப்பீர் என்ற நம்பிக்கையில் காத்திருக்க எனக்கு கற்றுக் கொடுங்கள். பதற்றப்படாமல் உமது குரலை கேட்டு அமைதியாக பயணிக்க என் நடைகளை உறுதிப்படுத்துங்கள். என் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் நீரே பார்த்து கொள்ளுங்கள். அப்பா, இன்று இந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு இதயத்தையும் நீர் தொடுங்கள். யாருடைய கண்களில் கண்ணீர் இருக்கிறதோ
அதை நீர் துடைத்து விடுங்கள். யாருடைய மனதில் பயம் இருக்கிறதோ அதற்கு பதிலாக உமது சமாதானத்தை தாருங்கள். யாருடைய வீட்டில் குழப்பம் இருக்கிறதோ அங்கே உமது சமாதானம் நிலைத்திருக்கச் செய்யுங்கள். யாராவது நோயினால் வேதனைப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களை நீரே பலப்படுத்துங்கள். கடன்களாலும் வாழ்க்கையின் பாரங்களாலும் சோர்ந்து போயிருப்பவர்களுக்கு புதிய நம்பிக்கையை தாருங்கள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு சரியான கதவுகளை திறந்தருளுங்கள். படித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் நினைவாற்றலையும் தாருங்கள். குடும்பத்தில் பிரிந்து போன உறவுகளை நீரே ஒன்று சேர்க்கும் கிருபையை தாருங்கள். உம்மை தேடுகிற எந்த இதயத்தையும் வெறுமையாக திருப்பி அனுப்பாதீர்கள். இன்று இந்த ஜெபத்தோடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவருங்கள், அப்பா, நீண்ட நாட்களாக ஒரு அதிசயத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு புதிய நம்பிக்கையை தாருங்கள். முடிந்துவிட்டது என்று நினைக்கும் இடத்தில் உமது கரம் இன்னும் செயல்படுகிறது என்பதை அவர்கள் காணும்படி கிருபை செய்யுங்கள். கதவுகள் மூடப்பட்டதாக தோன்றினாலும் உம்முடைய வழி ஒருபோதும் மூடப்படுவதில்லை என்பதை உணரச் செய்யுங்கள். உம்மை நம்பி காத்திருப்பவர்களுக்கு உறுதியான விசுவாசத்தை தாருங்கள். எந்த சூழ்நிலையிலும் உம்மீது நம்பிக்கை இழக்காமல் இருக்க அவர்களை பலப்படுத்துங்கள். என் ஒவ்வொரு நல்ல கனவிலும் நீரே என்னை நடத்துங்கள். நான் எடுக்க வேண்டிய தீர்மானங்களில் எனக்கு உதவுங்கள். நாளை நடக்கப் போகும் காரியங்களை உமது கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறேன். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் நீரே வழி நடத்துங்கள். அப்பா, நான் எடுக்கவிருக்கும் ஒவ்வொரு முடிவிலும் உமது ஞானம் எனக்கு தேவை. என்னை தவறான வழியில் இழுத்துச் செல்லும் எந்த காரியத்திற்கும் நான் இடம் கொடுக்காமல் இருக்க உதவுங்கள். சோதனைகள் என்னை சூழ்ந்து கொள்ளும்போது அதிலிருந்து தப்பிக்கும் வழியை எனக்கு காட்டுங்கள். அப்பா, நான் நினைக்கிற விதத்தையே மாற்றுங்கள். உமக்கு பிடித்தபடி சிந்திக்க எனக்கு உதவுங்கள். என் இதயத்தையும் உமக்கு பிடித்தபடி மாற்றுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கும் நேரங்களில் சரியான வழியை காட்டுங்கள். உமது வார்த்தையின்படி வாழ எனக்கு உதவுங்கள். சோதனைகள் வந்தாலும் உம்மீதுள்ள விசுவாசம் குறையாமல் இருக்க உதவுங்கள். சரி எது, தவறு எது என்பதை புரிந்து கொள்ள எனக்கு உதவுங்கள். இந்த உலகத்தில் எவ்வளவு இரைச்சல் இருந்தாலும் நீர் சொல்வதை நான் புரிந்து கொள்ள உதவுங்கள். அப்பா, நான் வாழும் வாழ்க்கையால் உமக்கு மகிமை வரும்படி என்னை நடத்துங்கள். அப்பா, என் குடும்பத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். அப்பா, என் குழந்தைகளை நீரே பார்த்து கொள்ளுங்கள். அவர்களின் எதிர்காலத்தை உம்முடைய கரங்களில் வைக்கிறேன். என் வீட்டிற்குள் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியத்தையும் ஒற்றுமையையும் தாருங்கள். எங்கள் வீட்டிலிருந்து பயத்தையும் குறைவையும் சண்டைகளையும் அகற்றுங்கள். எங்கள் குடும்பம் முழுவதும் உம்முடைய சமாதானத்தில் வாழும்படி கிருபை செய்யுங்கள். என் பெற்றோருக்கு நல்ல ஆரோக்கியமும் பலமும் கொடுங்கள். நான் செய்யும் வேலையை உம்முடைய கரங்களில் வைக்கிறேன். நான் செய்யும் உழைப்பை ஆசீர்வதியுங்கள். நான் செய்யும் ஒவ்வொரு நல்ல முயற்சியிலும் என்னை நீரே நடத்துங்கள். என் சரீரத்திற்கு ஆரோக்கியத்தை தாருங்கள். உமது தழும்புகளினால் என்னை சுகமாக்குங்கள். அப்பா, என் வீட்டிற்குள் உமது சமாதானம் நிலைத்திருக்கட்டும். என் வீட்டிலிருந்து சண்டைகளையும் குழப்பங்களையும் அகற்றுங்கள். நான் பேசும் வார்த்தைகளிலும் நான் எடுக்கும் முடிவுகளிலும் உமது ஞானம் வெளிப்படட்டும். என் வீட்டிற்குள் வரும் ஒவ்வொருவரும் உமது சமாதானத்தை உணரட்டும். என் வாழ்க்கை உம்முடைய அன்பிற்கு ஒரு சாட்சியாக மாறட்டும். நான் எங்கு இருந்தாலும் என்னை பார்த்து மக்கள் உமது அன்பை அறிந்து கொள்ளும்படி என்னை நடத்துங்கள். என் சரீரத்தின் பலவீனங்களை நீர் சுகமாக்குவது போல என் இதயத்தையும் குணமாக்குங்கள். கடந்த காலத்தில் என்னை ஆழமாக புண்படுத்திய மனிதர்களின் வார்த்தைகளிலிருந்தும் அந்த காயங்களிலிருந்தும் என்னை விடுவியுங்கள். உடைந்து போன உறவுகளையும் வேதனை தந்த அனுபவங்களையும் உமது அன்பினால் அரவணைத்து சீர்படுத்துங்கள். என் உள்ளத்தில் எழும் கசப்புணர்வுகளையும் பயங்களையும் வேரோடு பிடுங்கி எறியுங்கள். உமது சமாதானத்தினால் என்னை முழுவதும் நிரப்புங்கள். அப்பா,
நான் எங்கு போனாலும் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்பா, இன்னும் பதில பார்க்கவில்லை. ஆனாலும் நீர் எனக்காகச் செயல்படுகிறீர் என்று நம்பி உமக்கு நன்றி சொல்கிறேன். என் கண் முன்னே எதுவும் மாறாமல் இருந்தாலும் நீர் என்னை கைவிட மாட்டீர் என்று நம்புகிறேன். என் சூழ்நிலையில் எந்த மாற்றமும் தெரியாத இந்த வேளையிலும் உமது வாக்குறுதிகள் மாறாதவை என்று பற்றிக் கொண்டு நிற்கிறேன். அப்பா, இந்த ஜெபத்தின் வார்த்தைகள் இங்கே முடிந்தாலும் உம்மோடான என் பயணம் தொடர்கிறது. இந்த இடத்தை விட்டு நான் எழுந்தாலும் உமது கரம் என்னை தொடர்ந்து நடத்தும் என்று நம்புகிறேன். இந்த சில நிமிடங்களில் என் பாரங்களை உம்மிடம் இறக்கி வைத்தேன். இனி அவற்றை மீண்டும் என் தோள்களில் சுமக்க விரும்பவில்லை. உமது கரங்களில் பாதுகாப்பாக இளைப்பாற விரும்புகிறேன். என்னை பற்றிய உமது சித்தமே நிறைவேறட்டும். உம்முடைய சமாதானத்தோடு இந்த இடத்தை விட்டு எழுந்து செல்ல எனக்கு உதவுங்கள். உம்மை நம்புகிறேன். உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். பிள்ளையே, நீ இன்று என்னோடு இந்த நேரத்தை செலவிட்டதை நான் பார்த்தேன். உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் பார்வையில் விலையுயர்ந்தது. இந்த ஜெபம் வீணாகவில்லை. அமைதியோடு செல். இந்த ஜெபத்திற்கு பிறகு உன் இதயம் கொஞ்சமாவது இலகுவாகி இருந்தால் இன்று உன் இதயத்தில் தேவன் என்ன பேசினார் என்பதை கருத்தில் பகிர்ந்து கொள். ஒருவேளை உன் சாட்சி இதே பாரத்தோடு இருக்கும் இன்னொருவருக்கு ஆறுதலாக மாறலாம். மீண்டும் வா. இது நமக்கான நேரம். நான் உனக்காக காத்திருப்பேன்.